இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 65 அதிகாரம் 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். கர்த்தர் இதோ இந்த நாளில், இது இந்த 2025 ஆண்டு முதல் நாள், இந்த நாளிலே கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி நம் பாதையை நெய்யாய் பெய்ய பண்ண போகிறார். நாம் அதை விசுவாசிக்கணும். ஏன்னா கர்த்தர் நன்மையினாலே நம் வாயை திருப்தி ஆக்குகிற தேவன், நன்மையினாலே நம்மை பூர்த்தி ஆக்குறவர், நன்மை செய்கிற தேவன் அவர் இல்லையா? நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித்திருந்தார். அப்போது கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய இந்த வருஷத்தை நமக்கு நன்மையினாலே முடிசூட்டி நம் பாதையெல்லாம் நெய்யினா ஒரு செழிப்பு, ஒரு வளமை, ஒரு கொழுமை, அதை இந்த வருஷத்தில் நமக்கு தரப்போகிறார். ஏன்னா இந்த பூமியை கர்த்தர் எப்படி விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார், அது தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அது மிகவும் செழிப்பாக இருக்குன்னு பார்க்குறோம். அவர் அதை திருத்தி எந்த நிலத்துக்கு அவர் நீர் பாய்ச்சுகிறாரோ அந்த நிலத்தை அவர் திருத்துறாரு. அதுக்கேற்ற தானியங்களை அதுக்கு கொடுக்குறாரு. அதாவது விதைகளை கொடுக்கும்போது தான் அது விளைய செய்ய முடியும் இல்லையா? தண்ணீரை கொடுக்கிறார், தானியத்தை கொடுக்கிறார், அந்த நிலத்தை செழிப்பாக வளரும்படியாக கர்த்தர் கொடுக்கிறார். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக அதை படைசால்களுக்கு தண்ணீரை இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். அப்போ ஒரு நிலத்துக்கே தேவன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை செழிப்பை கொடுக்கிறார்னா அதை விளைவித்து பயனை அடைகிறவர்களுக்கும் நன்மையை தேவன் தருகிறார். நன்மையினாலே அந்த வருஷத்தை அவர் முடிசூட்டுகிறார். ஏன்னா வனாந்திர தாவரங்களில் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளிலே ஆறுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகளின் தானியத்தால் மூடி இருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு மழையை ஒரு தேசத்துக்கு வருஷிக்க பண்ணுகிறார்னா அது பள்ளத்தாக்குகளை கூட செழிப்பாக்கி தானியங்களை விளைய செய்கிறது. அது தானியங்களால் அந்த பள்ளத்தாக்கு கூட மூடி கம்பீரித்து அது பாடுகிறதுன்னு வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார், நீ கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களிக்கு. ஒரு தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறார், பயப்படாதிருங்க, கர்த்தருக்குள்ளாக நம்ம மன மகிழ்ச்சி களி கூர்ந்து இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்தில் நம்ம கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடம் என்னன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கனத்தையை நம்ம செலுத்தும் போது நமக்கு இந்த வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுவார், நம் பாதையை நெய்யாய் பெய்ய பண்ணுவார். அதுதான் நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்த வார்த்தையாக கொடுக்குறாரு. அதனால் வெளியின் மிருகங்கள் கூட நீங்கள் பயப்படாதீங்க, வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அப்போ ஒரு நிச்சயத்தை கத்த தராரு. திராட்சை செடிகள் தன் பலனை தரும், அத்திமரமும் அதன் பலனை தரும், எல்லா விருட்சங்களும் காய் கனிகளே அது கொடுக்கும்னு சொல்கிறார். அதனால் சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவனை மைமைப்படுத்துறதுல கர்த்தருக்குள்ளாக எப்போ நம்ம சந்தோஷத்து கம்பீரமாக அவரை பாடி துதித்து ஆர்ப்பரிக்கிறவர்களாக இருக்கணும். நம் கூடாரங்களில் கர்த்தருடைய கம்பீர சத்தம் கேட்கிறதா இருக்கணும். அப்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு முன்மாரியை கொடுத்து நமக்கு பின்மாரியை ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவேன்னே சொல்கிறாரு. அதனால் உங்கள் கலங்களினுடைய தானியத்தெல்லாம் நான் நிரப்புவேன், உன் ஆலை திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடுன்னு சொல்கிறார். நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தை உங்களுக்கு நான் திரும்ப தருவேன். கடந்த ஆண்டு நீங்கள் எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனீங்களோ, சுகத்தை இழந்திருக்கலாம், பலத்தை இழந்திருக்கலாம், உங்கள் வருமானத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்திலே சமாதானத்தை இழந்திருக்கலாம். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் தேவன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மையை தருவார். விசுவாசிங்க. அந்த பட்சித்த வருஷத்தை சத்துருக்கள் கூட உங்கள் வாழ்க்கையை பற்றித்து இருக்கலாம், அது எல்லாத்தையும் தேவன் இந்த வருஷத்தில் திரும்ப இரட்டத்தினையாக உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்தரிங்க. இந்த வருஷத்தில் திருப்தியாய் நம்மை புசிக்க செய்வார். உலகத்தில் என்ன ஒரு காரியம் எந்த இலையில் நடந்தாலும் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்திலே நிச்சயமாய் தருவார். தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, அவர் நாமத்தை நீங்கள் துதிங்க. அவரை துதிக்கும் போது நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கம் அடைவதில்லைன்னே கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 103:4 பார்க்குறோம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
உன்னை கிருபையினால இரக்கங்கள்னால அவர் முடிசூட்டி உன்னை நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நம்ம பிராணனை கடந்த ஆண்ட தேவன் அழிவுக்கு மீட்டு விலக்கி பாதுகாத்து இருக்கிறார். அவர் கிருபை இரக்கத்தினால நமக்கு முடிசூட்டிருக்கார். நம்முடைய வாயை நன்மையினாலே திருப்தி ஆக்குவார். அதையும் நாம் விசுவாசிப்போம். நீதிமானை அவர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார் நம்மை. அவர் காருண்யம், அவர் அன்பின் காருண்யம், இரக்கத்தின் காருண்யம், கிருபையின் காருண்யத்தினாலே நம்மை சூழ்ந்து இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆலயத்தில் சம்பூர்ணத்தினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 36:8 பார்க்குறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் சம்பூர்ணம், தேவன் ஆலயத்தின் பிரசன்னத்தில் நாம் நிரம்பி இருக்கும் போது பசியோடு தாகமாய் போகிற நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவர் நம் பசியை ஆற்றி அவர் பிரசன்னமாகிய அவர் பரிசுத்த ஆவியினாலே நம் தாகத்தை தேவன் தீர்க்கிறவராக இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக போதகர்கள் மூலமாய் கொடுக்கிற அந்த வார்த்தை, அந்த ஆகாரத்தை நீங்கள் உட்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, அவருடைய பேரின்ப நதியினாலே நம் தாகத்தை தீர்ப்பார். நம்முடைய வாஞ்சையை எதெல்லாம் வாஞ்சித்து நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்களோ தேவ பிரசன்னத்தில் நீங்கள் மூழ்கி கர்த்தர் நீங்கள் வாஞ்சித்த காரியங்களை இந்த வருஷத்தில் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 25:10 சொன்னபடி கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சியம் கை கொள்ளுகிறவருடைய அவருடைய பாதைகளை எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கட்டளையாக சாட்சியாக கை கொள்ளும்படியாய் உடன்படிக்கையாக நமக்கு கொடுத்திருக்கிற வேதத்தை பற்றி கொள்ளுங்க. வேத வசனத்தின்படி நடக்க ஆரம்பிங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார், கிருபையை தருவார். அவர் சத்தியமுள்ள தேவன். அவர் சத்தியம் தலைமுறை தலைமுறைக்கு, அவருடைய உண்மை தலைமுறைக்கு தலைமுறைக்கு இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுது. நீங்கள் அதை நம்புங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை நன்மையினாலே முடிசூட்டி நீங்கள் எடுத்து செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவார். உங்கள் பாதை நெய்யாய் பெய்ய பண்ணுவார். ஆமீன்.